டோபி அமைதியான காட்டில் வாழ்ந்த ஒரு வயதான ஆமை. அவர் தனது ஞானம், பொறுமை மற்றும் புதிர்களைத் தீர்க்கும் திறமை ஆகியவற்றால் அறியப்பட்டார். மற்ற விலங்குகள் தங்கள் வாழ்க்கையில் விரைந்தபோது, டோபி எப்போதும் தனது நேரத்தை, அவரைச் சுற்றியுள்ள உலகத்தைப் பற்றி ஆழமாக யோசித்தார். ஒரு நாள் காலை மேக்ஸ் என்ற ஆர்வமுள்ள குரங்கு டோபியிடம் ஓடி வந்தது. டோபி மேக்ஸ் ஒரு பழங்கால வரைபடத்தை வைத்திருந்தார். இந்த வரைபடத்தை ஒரு மரத்தின் குழியில் கண்டேன். காட்டில் ஒரு புதையல் உள்ளது என்று அது கூறுகிறது, ஆனால் என்னால் துப்புக்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ எனக்கு உதவி செய்வாயா? டோபி தனது கண்ணாடியை சரிசெய்து வரைபடத்தை ஆய்வு செய்தார். வரைபடம் புதையலுக்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியான புதிர்களைக் காட்டியது, ஆனால் அது எச்சரித்தது, நிலையான மற்றும் புத்திசாலி மட்டுமே புதையலை அடைவார். முதல் குறிப்பு படித்தது. நிழல் இருக்கும் மிக உயரமான மரத்தின் அருகே. பூமி வறண்டு கிடக்கும் இடத்துக்கு கீழே தோண்டுங்கள். போகலாம், மேக்ஸ், டோபி கூறினார். அவர்கள் தங்கள் பயணத்தைத் தொடங்கினர். மேக்ஸ் மரத்திலிருந்து மரத்திற்குச் சுழன்று, பொறுமையின்றி மிக உயரமான ஒன்றைத் தேடிக் கொண்டிருந்தபோது, டோபி தன் சுற்றுப்புறங்களைக் கவனித்துக் கொண்டே சீராகச் சென்றார். விரைவில் அவர்கள் மரத்தைக் கண்டுபிடித்தனர். தோண்டிய பிறகு இரண்டாவது தடயத்தைக் கண்டுபிடித்தனர். தண்ணீர் வளைந்து செல்லும் ஓடையைப் பின்தொடருங்கள். பாசியின் கீழ் பயணம் நீண்டுள்ளது. உற்சாகமாக மேக்ஸ் முன்னால் ஓடினார். ஓடையில் தெரித்து, பாசி படிந்த பாறைகளில் நழுவினார். டோபி மெதுவாக ஆனால் நிலையான, கவனமாக ஓடையைக் கடந்து, பாசியின் கீழ் ஒரு மினுமினுப்பைக் கண்டார். அது அடுத்த துப்பு. டோபி ஒவ்வொன்றாக புதிர்களைத் தீர்த்தார். எப்போதும் அமைதியாகவும் சிந்தனையுடனும் இருந்தார். மேக்ஸ் மேலும் மேலும் பொறுமையிழந்தார். இறுதியாக அவர்கள் இறுதி துப்பை அடைந்தனர். சூரியன் பூமியை சந்திக்கும் இடத்தில் புதையல் உள்ளது. பொறுமையாக இருங்கள், உண்மை வெளிப்படும். மேக்ஸ் தலையை வருடினான். அது என்ன அர்த்தம் என்று விரக்தியுடன் கேட்டார். டோபி சிரித்தான். நாம் காத்திருந்து கவனிக்க வேண்டுமென்று அர்த்தம். அவர் ஒரு சிறிய குன்றின் அருகே அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தைப் பார்த்தார். சூரியன் குறையும் போது, அதன் தங்கக் கதிர்கள் மலையில் ஒரு மறைவான இடத்தை ஒளிரச் செய்தன. அங்கே, டோபி கூறினார். அவர்கள் ஒன்றாகத் தோண்டி, பளபளக்கும் நகைகள் மற்றும் நாணயங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியை எடுத்தனர். ஆனால் பெட்டியின் உள்ளே ஒரு சிறிய சுருள் இருந்தது. மிகப்பெரிய பொக்கிஷம் ஞானமும் பொறுமையும் ஆகும், ஏனென்றால் அவை உங்களை வெற்றிக்கு வழிநடத்தும். மேக்ஸ் வெட்கத்துடன் சிரித்தார். நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்று நினைக்கிறேன், டோபி. டோபி சிரித்தார். பொறுமையும் சிந்தனையும் எப்போதும் நாளை வெல்லும் நண்பரே. அந்த நாளிலிருந்து மேக்ஸ் டோபியின் ஆர்வமுள்ள மாணவரானார். ஞானம் மற்றும் நிலையான விடாமுயற்சியின் மதிப்பைக் கற்றுக்கொண்டார். Subscribe Nemo TV.